கைஸ் இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட 15th எபிசோட நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். நேனியோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் நம்ம ஹீரோக்கும் அங்க புரிய வருது. நீங்க எவ்வளவு விஷயத்த பண்ணது எனக்காகவும் இந்த ஹியூமனிட்டிக்காகவும், ஆனா கடைசி வரைக்கும் நான் எதையுமே புரிஞ்சுக்கல. கடைசிலையும் நான் உங்களை டவுட் பண்ணதான் மிச்சம். இங்க நீங்க பண்ண சொன்ன விஷயத்த கண்டிப்பா நான் பண்ணுவேன், அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் இப்படின்னு ஆளும் ரொம்பவும் கஷ்டப்படுறான். அங்க இந்த டைம்ல அங்க எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பெரிய சண்டை ஏற்பட்டிருக்கும்ல, இதனால அந்த இடம் முழுக்க நாய்ஸியா இருந்திருக்கும். என்னடா சவுண்டு இப்படின்னு டைரக்டர் டானும் பிரசிடென்ட் லீ இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல இங்க என்ன ஆச்சுன்னு. பார்த்தா மிஸ்டர் ஜூ இறந்து போயிருக்காரு. ஆமா, மிஸ்டர் ஜூவை நீயா கொன்ன இலின், எக்ஸாக்டா என்ன ஆச்சு அந்த விஷயத்த மரியாதையா சொல்லு. அதே மாதிரி இந்த இடத்துல ட்ரெஷர் மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீ உன் கையில அடைஞ்சியா? இவன் இப்படியெல்லாம் பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போயிட்டு அந்த பையனை புடிங்கல, மரியாதையா மிஸ்டர் ஜூவோட உடலை எங்க கிட்ட கொடு இப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு பர்சன் நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க, அந்த பர்சனும் ரொம்ப வேகமா அங்க தாக்க வருவான். ஆனா ஆளுக்கு தெரியல இந்த மாதிரி நம்ம ஆளு கிட்ட ஆல்ரெடி ஒரு பயங்கரமான பவர்ஸ் இருக்குன்னு. என்னோட டீச்சரு எல்லாரையுமே காப்பாத்தணும்னு சொல்லி இங்க இறந்து போயிட்டாரு. ஆனா இப்பயும் உங்களுக்கு அந்த ட்ரெஷர் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியுதுல. அதே மாதிரி நீ இதுக்கு முன்னாடி பண்ண வேலைக்கெல்லாம் நான் பே பேக் பண்ண வேணாவா? அதுக்கும் நான் தயாரா தான் இங்க வந்தனே அப்படின்னு ஒரு அட்டாக்க பண்ணோனே அங்க ஒரு பயங்கரமான வீர அப்பியர் ஆகுது. அதுவும் பூச்சி பயங்கரமா நெரிக்கும். அங்க என்னதுன்னு அந்த பர்சனுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, இது என்ன ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல்லா இது? அங்க திடீர்னு அந்த பர்சனோட மண்டையில இருந்து ஒரு வித்தியாசமான பவரும் அப்படியே அப்சர்வ் ஆகுது. அது வேற எதுவும் இல்ல, அந்த பர்சனுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம இந்த ஆர்டிஃபேக்ட் மூலமா அப்படியே உறிஞ்செடுக்கிறான். ஈவன் லைஃப் எனர்ஜியும் கூட. மத்தவங்களுக்கு இப்ப ஐடியாவே இல்ல என்னடா இவன் பண்றான், அவன் உரிய இவன் நிலைமை மோசமாகுது, இது என்ன எபிலிட்டி இப்படின்னு தான் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா இருக்காங்க. நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வரும், லெவல் 42ல இருக்க ஒரு பர்சனை நீங்க முடிச்சிட்டீங்க. அவன் கிட்ட இருக்கிற மாய்ச்சர், ஃபேட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல், சின்ன அமௌண்ட்ல எலமெண்டோட ட்ரேஸையும் நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. இது ஒண்டி இல்ல, 45 வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜியும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த், எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட், ஆட்ரிபியூட், ஸ்பிரிட் பாயிண்ட் எல்லாமே அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. அங்க இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது இது எப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த ஆர்டிஃபேக்ட் நம்ம ஹீரோக்குள்ள இருக்கு, அது கம்ப்ளீட்டா இப்போ டார்க் சைடு பக்கம் போயிடுச்சு. அதாவது அதால ஒண்ணு பேலன்ஸ்டா இருக்க முடியும், இல்ல டார்க் இல்ல லைட் அந்த பக்கத்துக்கு போக முடியும். அப்படி டார்க் பக்கத்துக்கு போயிடுச்சுன்னா அது ஒரு பயங்கரமான பவரை தரும். அதுதான் என்லெஸ் டிவோரிங். முன்னாடி என்ன விஷயம் வந்தாலும் அசால்ட்டா டிவோர் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். சிம்பிளா சொன்னா பவர், ஆட்ரிபியூட், லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுக்கலாம். அட எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்கடா மண்ட பசங்களா? அவன் ஆர்டிஃபேக்ட் அடைஞ்சிட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான எபிலிட்டி இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படியாச்சும் அந்த ஆர்டிஃபேக்ட் எனக்கு வேணும். அங்க இதே மாதிரி அந்த கேங்குமே பயங்கர வேகமா நம்ம ஹீரோவை கொல்லலான்னு வரும். ஆனா அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக்கே அதான். ஆமா, உங்களால எனக்கு கொல்ல முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல. அங்க திடீர்னு நெருப்பு ஆட்ரிபியூட்டை பயன்படுத்தி அப்படியே நம்மளால காத்தோட காத்தா மறைஞ்சு போறான். இதை பாக்குறவங்களுக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, அந்த பர்சன் எங்க தான் போனா? ஏன்னா திடீர்னு அவன் மாயமா மறைஞ்சு போயிட்டான். அவன் கிட்ட எத்துக்கான ஆட்ரிபியூட்டும் ஏதாச்சும் இருக்கா என்ன? ஆனா அதுக்குள்ள மேல ஏதோ ஒரு விஷயமும் அப்பியர் ஆகும். அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனும் கிரியேட் ஆகுது. ஆனா ஜஸ்ட் மிஸ், கரெக்டான டைம்ல எப்படியும் அவங்க எல்லாருமே தப்பிக்கிறாங்க. கண்ணாடியோட இருக்கிற அந்த பர்சனுக்கு ஒண்ணுமே அங்க புரியல. யோ இவன் யாரியா? உட்டு, ஃபயர், எத்து எல்லா எலமெண்ட்டும் இவன் கிட்ட இருக்கு. இவனோட ப்ரொஃபஷன் அது என்ன? சைட்ல பெரிய ஒரு லீயும். நல்ல வேலை ஈலனுக்கு நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. தேவையில்லாம உள்ள பூந்து ஏதாச்சும் நான் பண்ணியிருந்தா அவ்வளவுதான். ஏன்னா நான் யோசிச்ச மாதிரி இந்த ஈலின் இவன் ஒன்னும் ஒரு சிம்பிளான பர்சன் இல்லவே இல்ல. தம்பி எங்க பாருக்க, மரியாதையா வெல்லவா. ஆனா அவருக்கு தெரியாது இந்த மாதிரி நம்ம ஆளு பின்னாடி இருக்கான்னு. நம்ம ஹீரோ லின்னு அங்க பேசிக்கான சர்ஜிங் வாட்டர் இப்படின்னு ஒரு டெக்னிக்கா ஆளு பயன்படுத்துறான். அதுல சப்ளிமேஷன் அதை இனிக்கும் போது ராத் ஆஃப் தி சீ காட் அப்படின்னு ஒரு பங்கமான எபிலிட்டி அது மாறும். ஆனா இதை ஆக்டிவேட் பண்ணனா ஒரு கண்டிஷன் இருக்கு. ஆப்வியஸா நம்ம ஹீரோ 2 கிட்னியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்படி பண்ணா லிட்டரலி ஆளுக்கு சீ காடோட பவர் அங்க வரும். அதே மாதிரி எப்போ இந்த பவர் ஆக்டிவேட் ஆகுதோ பக்கத்துல வாட்டர் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஏரியா இருந்தா போதும், அது 200% டேமேஜோட ஒரு பங்கமான டேமேஜ் அங்க கொடுக்கும். அவ்வளவுதான், வெறுமா அந்த பவரை பயன்படுத்தின அத்தனுடைய அவனோட உடம்பும் அப்படியே பாதியா போகுது. அங்க திடீர்னு நம்ம ஈலினை நோக்கி ஏதோ ஒரு ஆரோ வரும். ஜஸ்ட் மிஸ் எப்படியோ நம்மால தப்பிக்கிறான். அதை பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த டேன் அவரு தான். அவரு ஹோலி போ ஹண்டர். அவரோட லெவல் 62. அவரும் மத்தவங்கள பார்த்து பயங்கரமா கத்துவாரு. முட்டா பசங்களா, அவங்களுக்கு எல்லாம் எதுக்குடா நான் காசு தரேன்? காசு தரல, வேலையை பாருங்க. அவ்வளவுதான், அட் அ டைம்ல அவங்களோட பவர்ஸை வச்சு நம்ம ஹீரோவை தாக்க வராங்க. எல்லா பவரும் ஸ்பெல்லு சம்பந்தப்பட்ட ஒரு பவரா. நம்ம ஹீரோ கிட்ட தான் அங்க ரிங் இருக்கு. அந்த ரிங்குக்கு ஒரு ஆட்ரிபியூட் வந்திருக்கு. தங்களோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோவோட பவரா அதை மாத்த முடியும். அந்த விஷயம் இப்ப அங்க ஏற்பட அவ்வளவுதான், எல்லா பவரும் ஒட்டு மொத்தமா அப்சர்வ் ஆகுது. அங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பெரிய
பெரிய விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். அது என்ன எது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லல. அதனால ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் அவனால போட முடியுது, வேர்ல்டு டிவோரிங் ஹெவன்லி ஃபயர்னு. அவ்வளவுதான், அது அப்படியே பாயுமா. வந்த ஒருத்தங்களும் அப்படி எரிஞ்சு பொசுங்கி போறாங்க. அந்த டேனோட லெவல் 52 எப்படியும் ஆளு தன்னைத்தானியே ஒரு ஷீல்டை வச்சு அங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறான். இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வச்சா அது சரியா இருக்காது. உன் கதையை நான் இப்பயே முடிக்கிறேன். டீமன் காட்ஸ் மதர்ஸ் அண்ட் ஆரோ இப்படின்னு ஒரு காட் லெவல் ஆரோ அட்டாக் ஆளு பண்ணுவான். அந்த அட்டாக்கை எப்படியோ நம்மளால டாச் பண்ணுவான். ஆனா ஒரு விஷயம், அட்டாக்கோட பேர்ல காட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் போது எப்படி அந்த அட்டாக் எவ்வளவு சீக்கிரமா ஒரு சாதாரணமான அட்டாக்கா இருக்கும். என்ன தம்பி, நீ டாச் பண்ணிட்டியோ? ஆனா உண்மையிலேயே நீ டாச் பண்ணல, கொஞ்சம் சைட்ல பாருப்பா. திடீர்னு அந்த ஆரோவும் பயங்கர வேகமா நெத்தியில பாயமா. இத பாக்குற நம்மளுக்கு சுத்தமா ஐடியால ஒரு மாதிரி அவனுக்கு ஆக ஆரம்பிக்குது. ஐயோ என்னையா இது, இது என்ன பண்ணுது என்ன உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். யாராலையுமே இந்த உலகத்துல டீமன் காட்ஸ் மதர்ஸ் அண்ட் ஆரோ அத டாச்சே பண்ண முடியாது. இப்ப அந்த விஷயத்த டாச் பண்ண முடியாம நீயும் மாட்டிக்கின. இன்னமும் ஒரு சில நொடியில உன்னோட உடம்பு அப்படியே பிச்சுக்குன்னு சதறி போகுது. ஆமா, எனக்கு என்ன ஆகுது? அவ்வளவுதான், ஒரு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவோட உடம்பும் அப்படியே பிச்சுக்குன்னு ஒரு மாதிரி சதறி போகுது. அவருக்கா அவ்வளவு சந்தோஷம். எட்டர்னல் ஸ்கேல கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு என்னப்பா பிரயோஜனம்? அதுக்கு நீ உயிரோட இருக்கணுமே. எட்டர்னல் ஸ்கேல் உன்கிட்ட இருக்கலாம், ஆனா யாராலையுமே இப்படி சதறி போனக்கு அப்புறமா உயிரோட வரவே முடியாது. நம்ம ஹீரோவோட உடம்பு எல்லாமே அங்க பாட்டா கிடக்கும். ஆனா அவருக்கு தெரியாது நம்மால ஒரு இம்மார்டல்னு. நல்லா நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோட கை பின்னாடி அங்க மூவ் ஆகுது. அத்தனோடியிலேயே டீமன் ஸ்லேயர்ல முசான் எப்படி அங்க ரீஜெனரேட் பண்ணுவான், அதே மாதிரி நம்ம ஈலினோ ரொம்ப வேகமா ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவருக்கு பாவம் இந்த விஷயம் தெரியல, நம்மால மொத்தமா ரீஜெனரேட் ஆயிட்டானு. இதெல்லாம் தெரியாம ஹாயா ஒரு போயின்னு இருப்பாரா, நம்ம ஆளு ஹாயா முச்ச விட்டுறான். இந்தாயா கிஃப்ட வச்சுக்கோன்னு. அவ்வளவுதான், அவனோட இதயத்துல ஒரு பெரிய ஓட்டையும் கிரியேட் ஆகுது. ஆளு அப்படியே விழ ஆரம்பிக்கிறான். யோ என்னையா சொன்ன, என்ன அப்படியே முச்ச விட்டு ஈஸியா போயிடலாம் இப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. நான் உனக்கு அப்பயே ஒரு வாய்ப்பை குத்தம்பா, ஆனா நீ அதை கேட்கல. ஏய், நான் யாருன்னு தெரியும்ல, உன்னால எனக்கு கொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய பதவியில இருக்க ஒரு பர்சன். அப்படி நீ கொன்னன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்ப. ஐயோ பாருங்கப்பா, எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்படியா, செத்துப்போ அப்படின்னு டீமன் காட்ஸ் மதர்ஸ் அண்ட் ஆரோ அதால திரும்பவும் லான்ச் பண்ணுவான். ஆனா திரும்பவும் நம்ம ஆளு கிட்ட அந்த ஸ்கில்ல வேலை செய்யுமா? வாய்ப்பே இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் லைக் டீமன் வந்திருக்கும்ல, அதுகிட்ட ஒரு பிளாக் ஹோல் மாதிரி ஏதோ ஒரு ஸ்கில் இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம ஆளுக்கிட்டையும் ஒரு ஸ்கில் இருக்கு. அந்த ஆரோ வச்சு அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பர்சனையும் விடாம உரின்னு உறிஞ்சு எடுக்கிறான். இதனால சின்ன எலிமெண்டல் மேஜிக்கும் நம்ம ஆளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லைஃப் எனர்ஜி எல்லாமே அப்படியே பிளஸ் ஆகுது. பரவாயில்லப்பா, இதுவும் நல்லா தான் இருக்கு. லெவலும் பயங்கரமா கெயின் ஆகுது. லெவல் 25ல இருந்து 28. அது ஒண்டி இல்ல, என்னோட ஆட்ரிபியூட் மேஜிக் எல்லாமே பங்கமா இப்போ பிளஸ் ஆயிருக்குப்பா. பின்னாடி அந்த வயசான ஒரு லீச்சுவான், அதாங்க அந்த பிரசிடென்ட் லீ, அவருதான் பிரசிடென்ட் லீச்சுவான். எதுக்காக இன்னமும் அங்க ஒழிஞ்சுன்னு இருக்கீங்க? பிரதர் ஈ, உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பகையும் இல்ல, நானும் உங்களுக்கு ஒரு எனிமி இல்ல, அதனால நம்ம அமைதியா போயிட்டா நல்லா இருக்குமே. அட என்ன லீச்சுவான், நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க? நம்மலாம் எப்படிப்பட்ட ஜிகிரி தோஸ்ட், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட சிம்பிளா உங்க சொட்ட மண்டை இருக்கே, அப்புறம் என்ன? ஆமாப்பா தம்பி, பல வருஷமா நான் அதுக்கு தான் முடிய வளர்க்காம இருக்கேன்ப்பா. தம்பி, எங்க கில்டு பக்கம் வாப்பா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கவலையே படாதீங்க, கண்டிப்பா வரேன் அடிக்கடி. சரிப்பா தம்பி, இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாமா? போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த பண்ணணும். ஆளு எக்ஸ்ட்ரீம் ஐஸ் ஸ்பிரிட் காஃபின் அப்படின்னு ஒரு காஃபினை உருவாக்குறான். அது ஒரு ஐஸ் காஃபினால அவ்வளவு சீக்கிரத்துல உடம்பும் அழுகி போவாது. டீச்சர், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். சரி வாங்க, நம்ம வந்து போலாம். போகும்போது அங்க லீயும் நான் கொண்டு வந்த சபார்டினேட்ஸ் அவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டேஞ்சர்ல இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவங்க யாருமே திரும்ப வரவே இல்லை. நம்ம கவலைப்பட வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் போது நம்ம திரும்ப வந்து அவங்கள காப்பாத்தலாம். அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட அவங்க 2 பேருமே வராங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் சரியில்லாத மாதிரி அவங்களுக்கு தோணும். சொல்லி வாயமுள்ள ஒரு மிகப்பெரிய டிராகனும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான், ஜஸ்ட் மிஸ். எப்படியோ 2 பேருமே அட் டைம்ல அங்க தப்பிக்கிறாங்க. நம்ம உடனே அவனோட மேஜிக் ஸ்டாஃபை வச்சு ஃப்ளேம் காட் சைட் அப்படின்னு ஒரு ஸ்கில் ஆளு பயன்படுத்துவான். இதனால வானத்துல இருந்து ஒரு டெரிஃபைங்கான ஃபர்பிடன் ஸ்பெல்லும் அப்பியர் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபயர் பால் பட்டோனே அவ்வளவுதான், அந்த டிராகனோட கதையும் அப்படியே முடியுது. கொன்ன டிராகனையும் ஆளு அப்சர்வ் பண்ணிக்கிறான். 424 இயர்ஸும் ஆளுக்கு கிடைக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் 340 கிடைக்கும். 10th ஆறு, எஜிலிட்டி 2, சைக்கிக் பவர் 1 இப்படின்னு எல்லா ஆட்ரிபியூட்டும் அப்படியே அதிகமாகுது. ஆனா இதுலயும் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா டிராகன் பிளட் லைன் அப்படின்னு ஒரு பிளட் லைனும் நம்ம ஹீரோக்கு ஆவிக்கனாகுது. ஆனா அது ரொம்ப கம்மியான அளவுல தான் கிடைக்கும், 0.0001%. இதுலயே நம்மளுக்கு தெரியுது டிராகனோட ஏதோ ஒரு வகையான பவரும் நம்ம ஹீரோ கிட்ட இப்போ வந்திருக்கு. அதோட பவர் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, ஆனா அன்னோன் அப்படின்னு போட்டிருக்கு. டிராகனோட லைஃப் பேனையும் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். டிராகனோட பிளட் லைன் அதுவும் இப்போ என்கிட்ட இருக்கு.
போர்ட்டலும் ஒரு மாதிரி வித்தியாசமா மூட ஆரம்பிக்குமா. உடனே மிஸ்டர் லீயும் ஐயோ பிரச்சனை, இது ஒன்னும் சரியில்லை, சீக்கிரமா நம்ம உள்ள போகணும், ஏன்னா இந்த போர்ட்டல் மூட போகுது. இதே மாதிரி அவங்க 2 பேருமே எப்படியோ அவங்க தப்பிக்கிறாங்க. ஆனா வர வழியில என்னாச்சுன்னு தெரியல, அந்த கீயும் தன்னால போர்ட்டலுக்குள்ள அப்சர்வ் ஆயிடுது. அத்த செகண்டே அந்த போர்ட்டலும் க்ளோஸ் ஆகுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல யாராலையுமே கேட் ஆஃப் தி அப்போக்லிப்ஸ் அதுக்குள்ள கீ இல்லாம போகவே முடியாது. மிஸ்டர் லீக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. அந்த கேட்டு மஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம 2 பேரும் இப்போ சேஃப். இப்போ அந்த ஏன்ஷியன்டான கீ இல்லாதனால திரும்பவும் எப்ப அப்பியர் ஆகும், எங்க அப்பியர் ஆகும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆமா பிரதர் லிங்கு, நீங்க எங்க இதுக்கப்புறம் போலான்னு இருக்கீங்க? எனக்கு இங்கதான் ஒரு விஷயம் ஒண்ணுமே புரியல. என்னன்னா நம்ம முன்னாடி இருக்கிறது ஈலின்னு ஆத்தரு வேணும்ட்டு இந்த விஷயத்த பண்ணிருக்கனா, அதாவது நம்ம கண்ணுக்கு ஈலினாவும் அவங்களோட கண்ணுக்கு லிங்காவும் தெரியற மாதிரி, இல்ல ஆல்ரெடி நம்ம ஹீரோட முகத்துல அந்த மாஸ்க் வந்து இருக்கா இல்ல தெரியல. ஆனா இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இது லிங்கே தான். ஐயா பெரியவரு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போங்க, நான் கூடிய சீக்கிரத்துல வரேன். ஏன்னா என்னோட டீச்சர் அவரையும் நான் பரி பண்ணணும். அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா கண்டிப்பா உங்களை தேடி வரேன். கண்டிப்பா லிங்கே வாங்க, நாங்க எப்பயுமே உங்களுக்காக இருப்போம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம நீனியோட மேன்ஷனை நோக்கி வரும். நீனி கிட்ட நம்ம லிங்கு அவன் இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவளுக்கு நம்பிக்கையே இல்ல இம்பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே இல்ல, இது உண்மை இல்லைன்னு சொல்லு. லிங்கு உன் கூட தானே எங்க அப்பா போனாரு, அப்புறம் எப்படி அவரு இறந்து போனாரு? இல்ல இது ஒன்னும் எங்க அப்பா இல்ல, சீக்கிரம் சொல்லு, இது எங்க அப்பா இல்ல தானே? என்ன மன்னிச்சிரு, என்னால என்னோட டீச்சரை அங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியல. இல்ல எனக்கு தெரியும், நீங்க 2 பேருமே என் கூட ஏதோ ஒரு பிராங்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். இது பிராங்க் தானே, நீ என்ன ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இந்த ட்ரிக்கு நான் மயங்க மாட்டேன். இல்ல இந்த மாதிரி டீச்சர் வந்து சொன்னாரு, அவரு இறந்து போனக்கு அப்புறம் அவரோட பரியலையும் உங்க அம்மாக்கு பக்கத்திலேயே பரி பண்ணணும் இப்படின்னு தான் அவரு சொன்னாரு. இல்ல நீ வந்து பொய் சொல்ல இருக்க, இதுக்கு வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா இறந்து போயிட்டாரா? இல்ல அவரு வந்து மிஸ்டர் ஜூப்பா, அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறமா தான் ரியாலிட்டி ரொம்ப ஹார்டா அவளை ஹிட் பண்ணும். மிஸ்டர் ஜூவா இருக்கிற நம்ம நீனியோட அப்பா அவரு இந்த உலகத்துல இல்லன்னு. இல்ல அப்பா, என்னை விட்டு எதுக்காக நீங்க போனீங்க? நீங்க பண்ணது சரியில்ல அப்பா. எப்படி எங்க அப்பா இறந்து போனாரு சொல்லு அதை பத்தி. ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அவரு இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட டிவினேஷனை ஸ்டார்ஸ் மூலமா அங்க பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு டிவைன் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அவரு இந்த உலகத்துக்காக தான் அந்த விஷயத்த பண்ணாரு. இப்போ இந்த உலகத்துல இருக்க மக்களுக்காக அவரு இறந்து போயிட்டாரு. நீ உங்க அப்பா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ. நீ லிங்கே எனக்கு புரியுது, இதுக்கு மேலேயும் நான் உன்னை பார்க்கணும்னு ஆசை இல்ல, மரியாதையா போயிடு. அதே மாதிரி அவரு வந்து என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ண வச்சாரு, மரியாதையா போயிடுன்னு சொன்னேன். சரி இந்த மாதிரி நான் போறேன், ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆச்சு இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் வேணும்னா தாராளமா என்ன தேடி வா. இதுக்கப்புறம் நியூஸ் மீடியா சிட்டி எல்லா சைடுமே இந்த ரூமை தான் அங்க பரவிங்கன்னு இருக்கும். குஞ்சன் சிட்டியோட இன்வெஸ்டிகேஷன் பேரோ அதோட பெரிய டைரக்டர் டானு அவரு வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்காரு. அது ஒண்டி இல்ல, அந்த கேங்கே மொத்தமா காணும். இப்போ இது பார்த்தாதுன்னு ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஆஸ்ட்ரோலஜர் அதாங்க நம்ம நீனியோட அப்பா மிஸ்டர் ஜூ, அவரும் இப்போ மர்மமான முறையில இறந்து போயிருக்காரு. ஸ்பெசிபிக்கா இதை யாரு பண்ணா அப்படின்னு அங்க தெரியல. ஆனா இதுக்காக இன்வெஸ்டிகேஷனும் ரொம்ப பெரிய அளவுல போயின்னு இருக்கு. டான் அவரோட கேங்கு மொத்தமா காணுமா. அதே மாதிரி மிஸ்டர் ஜூ அந்த மாதிரி ஒரு பர்சனை யாரு வந்து கொண்டு இருக்கணும்? பக்கத்துல இருக்க ஒரு பர்சனும் நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன், அவரு ஃப்ரீக்வெண்டா நம்ம டானை மீட் பண்ணினே இருந்தாராம். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே கேங்கா ஏதோ சிட்டியை விட்டு வெளில போனாங்களாம், ஏதோ ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒரு விஷயத்த தேடி. அப்பதான் ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா நானும் ரீசெண்டா ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன். மிஸ்டர் ஜூ போனக்கு அப்புறம் சில பல நாள்ல ஏதோ ஒரு பர்சன் தான் அந்த காஃபினை கொண்டு வந்தான். அந்த பர்சனோட பேரு ஏதோ லிங்கியா. சோ இதுல நம்மளுக்கு டவுட் கன்ஃபார்மே ஆயிடுது. அங்க ஆளு மாஸ்க போட்டிருக்கான், ஆனா நம்மளுக்கு ஈலின் மாதிரி அங்க காட்டியிருக்காங்க. இப்போ இந்த சைடு அங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஒருத்தர் வந்து வந்துங்கன்னே இருப்பாருல்ல ஹிவாங், அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. ஏன்னா பேரு வந்து அடிக்கடி அடிப்படுறது யாது, லிங்கி அவன் இல்ல ஈலின், இவங்க தான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. இவங்கள ஃபர்ஸ்ட் கையோட கையா பிடிக்கணும். இல்ல டீச்சரு எவிடன்ஸ் இல்லாம அவங்க மேல கைய வச்சோம் நம்ம கைய வெட்டிடுவாங்க. ஏன்னா அந்த பையன் இருக்கான்ல அவன் தான் நேஷனல் டாப் ஸ்கோரரா இருக்கான். அதனால கொஞ்சம் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா பெரிய பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிப்போம். ஆனா அதுக்குன்னு அந்த பர்சனை என்னால அப்படியே விட முடியாது. போயிட்டு அவங்க கிட்ட நேரடியா பேச வேண்டியதான். ஓகே பாஸ். இதுக்கப்புறம் நம்ம ஈலின் இருக்க அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துலயா நம்மாலு ஜாலியா தண்ணி அச்சுக்கின்னு காசை ஸ்பெண்ட் பண்ணிக்கின்னு பொண்ணுங்க கூட ஒரு சொர்க்க வாழ்க்கைய வாழ்ந்துன்னு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்தோடனே ஆஹா பாருப்பா யுவாங்கு, யுவாங் என்ன வாழ்க்கை வந்து எப்படி போகுது? உங்களுக்கும் என்ன ஏதாச்சும் ஆளுங்க வேணுமா? செட் பண்ணுமா 2 பேரு? அந்த சொர்க்க வாழ்க்கை ஒன்றும் எனக்கு வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்க வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த மாதிரி ஒரு கொஷினை கேட்கணும் தான். கடந்த ஒரு வாரமா நீ எங்க இந்த? யோ என்னையா என்கிட்ட கேக்குற? எனக்கே தெரியலையா, குச்சிட்ட ஜாலியா இருந்த
இப்படிதான் நம்மால குடி போதையில எதோ அங்க சொல்லுவான். உடனே அவரோட ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணின்னு இன்னொரு கொஸ்டினையும் அங்க கேட்பாரு. நீ தான் அந்த லிங்கேவா? நீ தான் அடிக்கடி லிங்கேவாவும் ஈலினாவும் அங்க இங்க தெரியறியா என்ன? சீக்கிரம் இதுக்கு ஆன்சரை கூட ஆமாவா இல்லையா? ஓ இவாங்க என்னையா இன்வெஸ்டிகேஷன் பண்றீங்களா நீங்க? கேமரா இருக்குது பாத்தீங்களா? நானும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரியா? மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் சேனலுக்குயா எனக்கு ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிச்சு. நீங்க ஏதாச்சும் பண்ணீங்க என் ஆடியன்ஸ் விட மாட்டாங்க உங்களை. பாஸ் மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷன் அவன் வந்து ஒரு பெரிய கை பாஸ். எவிடன்ஸ் இல்லாம கைய வச்சும் ஆடியன்ஸ்ல 4-5 பேர் கொந்தளிச்சா போதும், இருக்கிற 40,000 பேருமே உங்களை வச்சு செஞ்சிருவாங்க பாஸ். ஆமா ஆமா, ரீசெண்டா இவன் பெரிய இன்ஃப்ளூயன்சரா தான் இருக்கான். நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கலாம். நம்ம வேற வழியா இவனுக்கு டீல் பண்ணிக்கலாம். யோ நீ மான்வா தமிழ் எக்ஸ்பிளனேஷனா இருக்கிறனால உன்னை விடுறேன், அதனால எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டு வரேன்டா உன்னை அரெஸ்ட் பண்ண. அங்க போகும்போது நம்ம ஈலினோ ஒரே ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லுவான். இன்வெஸ்டிகேட்டர் ஹிவாங், உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இன்ஃபர்மேஷனை என்னால தர முடியும். என்ன இன்ஃபர்மேஷனு? அது பொய் இல்ல அப்படின்னு எனக்கு என்ன உறுதி? கண்டிப்பா என்ன ஃபூல் பண்ண முடியாது. அது நான் சொல்றேன்யா, அது என்னன்னா அந்த லிங்கே இருக்கான்ல, அந்த லிங்கே அவன் ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவன் உடம்பெல்லாம் அப்படியே பிச்சு சின்ன பின்னமாச்சு. அதை என்னோட கண்ணால நான் பார்த்தேன்யா. அந்த ஸ்கில்லை வச்சு இவன் சொன்னது உண்மையா இல்லையா அவரு பாப்பாரு. பார்த்தா உண்மைதான். அட இங்க என்னப்பா போகுது? பாசிபிளி இவன் அப்போ பொய் சொல்லலையா? இது உண்மையா? இது இம்பாசிபிள். எப்படி என்னோட இன்ஃபர்மேஷன் தப்பாகும்? பாஸ் என்னாச்சு? எதுக்காக உன் கண்ணை பிடிக்கிறீங்க? உடனே நம்ம ஹீரோ சீனா அங்க சொல்லிட்டு போறான். இன்வெஸ்டிகேட்டர் ஹியூவாங், அதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. அதை பத்தி நீங்களே தேடி கண்டுபிடிங்க ஹியூவாங். ஏன்னா நான் இன்னமும் பொண்ணுங்க கூட குடிச்சிங்கன்னு ஜாலியா இருக்கணும் இப்படின்னு நம்மளால சீனா போறான். இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நம்ம ஹீரோ சொல்லியும் அது எதுக்காக பொய் இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு காரணம் ஏன்னா அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஹீரோவோட பாடி தான் அங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி சும்மா சின்ன பின்னமா இருக்கும்ல, அது உண்மைதானே. அப்புறம் எப்படி அது பொய்யா கருதப்படும்? அந்த விஷயம் தான் இப்போ அப்படியே உல்டாவா நம்மளால சொல்லியிருப்பான். அதுவும் உண்மையா போயிடுச்சு. இப்பதான் கதையை ஆரம்பிக்கிற மாதிரி உண்மையான ஆட்டமே இப்ப ஆரம்பிக்குது. நான் தான் சொன்னல இந்த மாதிரி இந்த கதை சும்மா இல்ல, வேற லெவல்ல போனேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனரா.